ஆயிடுச்சா? சரி ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்கதான் நமக்கு ஆரம்பிக்கலாம் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு கிரிகாலே மேஜிக் ஷோ. எல்லாம் ஜாலியா கேட்டுடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இதுல இருக்கிறது எதுவும் யார் மனசையும் புண்படுத்தல. ஜஸ்ட் தி ரேண்டம் டாபிக் வாட் எவர் வி ஃபீல் லைக். ஆமா ஆமா, தட்ஸ் a good disclaimer. ஏன்னா நாங்க பேச போறது மேபி நீங்க அக்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் our point of view based on our personal experience. லவ் பத்தி பேச ஆரம்பிச்சு காதல். ஏன்னா அப்படியே நான் அதை இழுத்துட்டு வந்துடுறேன். சரியா? பற்றி மன்றத்தை நடத்த வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. பிரேமா யார்? ராகுல்னா வயசானவர் ஃபர்ஸ்ட். இருக்கிறதுலே வயசான அவர்தான் எங்க மூத்தோர். கேமரா கட் எங்க எல்லாருக்கும் அவர்தான் முன்னோடி. அதாவது வயசுல 1 வயசு 2 வயசு தான் நான் இவனுக்கு ஏமாத்துவாரு, யாரும் நம்பாதீங்க. ஆமா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 6 வயசு பெரியவரு. பேசு, இஷ்டத்துக்கு பேசு. நான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தொப்பி போட்ட மாங்காய் போட்டேன், சிரிக்காத. சொல்றாங்க என்ன பண்ணு கௌஷிக், நீயும் மேடம். இல்ல சோ முதல்ல வயசுல மூத்தவனா இருக்கிறதுனால நம்ம இல்ல உடனே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இவரோட வயசை கெஸ் பண்ணி போடுங்க நல்லா சொல்லுவானுங்க. நான் சொல்றேன் போடுங்க. அவன் கிடக்குறா, நீங்க போடுங்க. கமெண்ட் பார்த்தா எப்படி உங்களுக்கு நான் வேணா க்ளூ கொடுக்குறேன். டிசேபிள் ஆன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் கமெண்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சோ இப்போ நான் ரிப்ளை பண்றதுக்கு இல்ல பிஃபோர் வி கெட் இன்டு லைக் நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்மள இன்ட்ரோ듀ce பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் ஹிம். மனோ என் பேர். அது நல்லா இருக்கு. என் பேரு மனோ. இல்ல ஹாய் நான் மனோ. மனோ என் பேர் போட்டுருக்கு. உன்னை பத்தி ஏதாச்சும் சில விஷயம் சொல்லு. ஆமா, லைக் what do you do and all that. Like what do you like to do? என் பேர் மனோ. I'm a body builder. ஐயா டி. ஓகே, அவர் வந்து இப்பதான் அவரோட ஃபிட்னஸ் ஜர்னி ஆரம்பிச்சிருக்காரு. கரெக்டா? ட்ரெயின் வேற நம்ம பையன் பண்ணிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா அவனை பார்த்தாலே கொஞ்சம் வயிற்றுல இருக்கு. என் பேர் வந்துட்டு ராகுல். என் பேரு நான் வந்துட்டு எங்க வேலை செய்றேன்னு கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அது வேற விஷயம். சோ என் பேர் ராகுல். அண்ட் எஸ், திஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், கேங்ஸ், தம்பி, இதை நான் என் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கலாம். இல்ல போதும், இதுக்கு மேல சொல்லி. ஆமா ஆமா, அப்படியே நீங்களே தெரிஞ்சு. ஏன்னா நான் புடுங்கி கிழிச்சது எதுவும் இல்ல. இவ்வளவு வயசாகி அது பெருசா கொடுக்கல. சோ அதனால இல்ல, இனிமேதான் உழைச்சு As usual, let me tell intro that myself Leon Kaushik and I'm a men's physique athlete. So yeah, I do bodybuilding and I do train people to get into a proper shape as per their requirement. That is what I am. If there is anyone who needs help for that, comment சொல்லுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்றேன்னு இல்ல சொல்ல பாட்காஸ்ட் போடும்போது நம்ம Plug in கூட தமிழ்ல பார்த்தா we can go like this. ஸோ என் பேரு ஜீவா. நான் வந்து ஐம் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ், அவ்வளோதான். ஐம் ரைட்டர், ப்ரொஃபஷனலாக ரைட்டர். யா pretty much that's it. சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்படியே தெரிய வரும் நாங்கள் என்ன லட்சணத்தில் இருக்கிறோம், நாங்கள் யாரு என்ன எல்லாம். நீ சொல்ற. என் பேர் கௌஷிக். நான் வந்து ஐ எம் மோர் இன்டு ஸ்போர்ட்ஸ். மை பேஷனட் அபவுட் ஸ்போர்ட்ஸ். நம்ம ரிலீசர் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, பேர் மட்டும் தோணுண்டா. அப்போ என் பேர் வந்து வயசாச்சு. நான் வந்து இங்க ஒரு டீ கடை இருக்கு, நீங்க எப்போ வந்தீங்கன்னாலும் அங்க மீட் பண்ணலாம். நம்ம வேற டீ மட்டும் குடிக்க மாட்டாரு. நான் வந்து ஸ்மோக்லாம் பண்ணவே மாட்டேன். கஞ்சா வேண்டியதான் அடிப்பா. கஞ்சாவும் அடிக்க மாட்டேன், விட்டுட்டேன். நாட்டா இல்லடா முன்னாள் அங்கிருந்து எப்படி குட் நைட் புகை வருது. நான் வந்து பீடி அடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா என் பக்கத்து வீட்டு தாத்தாடா, சீரியஸாவே சொல்றேன், அந்த ஆளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80+ இருக்கும் ஏஜ். சரியா? இன்னுமே ஸ்ட்ராங் தான், புரியுதா? இன்னுமே ஸ்ட்ராங் தான். அவர் வந்துட்டு இந்த இட்லி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட அந்த பென்ஷன் காசு அதெல்லாம் வரும்ல, மிலிட்டரியில இருந்தோம். அதனால வந்துட்டு அவரே கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாரு. புரியுதா? அந்த அளவுக்கு எந்திரிக்க முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. 80 வயசாச்சா? 80+ சாப்பிட்டுட்டு நல்லா பீடி பிடிச்சுன்னு உட்காந்துருப்பாரு. நான் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டே இருந்தேன், தற்கோரி இது வயசானாலும் கண்ணுன்னு இருக்கு ஆயுதா, எதனால ஒருவேளை அந்த பீடி அடிக்கிறதுனால தான் இருக்கு. அப்புறம் அந்த தாத்தா சொன்னாரு, நான் சாப்பிட்ற இட்லினாலப்பா பீடி இல்ல. அது ஆக்சுவலி வேலிடான பாயிண்ட். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போடும். என்னன்னா நம்மளோட லைஃப் சைக்கிள் வந்து இப்போ ரொம்ப கம்மியா போயிட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 100 வயசு தாண்டது வந்து ஒரு நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் 80 வந்து 80 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் சோகம் அப்படின்னாங்க. 60 வயசுல சாவறதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாரும் இன்னும் இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாங்க.
ஆனா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 60ங்கிறது 60 வரைக்கும் நீ இருந்த 50 தாண்டுறாலே பெரிய விஷயம்ன்றது ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஜென்ரேஷனை சொல்றேன். நாம வந்து 50 வயசுக்கு உயிரோட இருப்போமானே தெரியாது. லைக் ஒரு நேச்சுரல் டெத் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம லைஃப் ஸ்டைல ரொம்ப நல்ல ரீதியா மாறி இருக்குல்ல. இப்போ நீ சொல்லு கௌஷிக், நான் ஃபுட்டு சாப்பிட்றது நம்ம எல்லாம் யூஸ்வலாக தோசை இட்லி தானே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற மாதிரி தான் தோசை இட்லியும் சாப்பிடுவோம். ஓகே, ஒன்று அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் டெஸ்க் ஜாப். ஸோ நம்ம உட்காந்துட்டே இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால ஒன்று அந்த ஒரு இது இருக்கலாம். பட் அதை தவிர்த்து வேற என்ன ஒரு ரீசனாக இருக்கும் நம்மளோட அந்த லைஃப் பேன் குறையிறதுக்கும், இல்லைன்னா ஈவன் இஃப் யூ ஃபாலோ த சேம் இந்தியன் டயட், ஏன் நம்மளால அந்த ஹெல்த்தியாக இருக்க முடியல? To be frank, whatever we eat is not something what we think what it is. அதாவது இப்போ நம்ம ஒரு தக்காளி வாங்குறோம், ஒரு வெங்காயம் வாங்குறோம்னா நம்ம நினைக்கிறோம் அந்த தக்காளியும் வெங்காயமும் ப்ராப்பரான ஒரு ஃபார்ம்லேருந்து ப்ராப்பராக அதுக்கான ஹார்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம கைக்கு வருது. பட் when it comes to our hand நம்மளுக்கு தெரியாது அது வந்து நேச்சுரலான ஒரு விஷயமான்னு சொல்லி. நீங்கள் சொன்ன மாதிரி when it compare to our old grandfathers, நம்மளோட முன்னோர்களை பார்க்கும்போது அவங்க they live for 100 years because அவங்களே செஞ்ச ஃபார்மிங் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நேச்சுரல். அது காலம் போக போக நம்மலாம் ஃபார்மிங்ன்ற ஒரு விஷயத்த மதிக்கிறதே இல்லை, நம்ம எல்லாருமே தான். ஸோ கண்டிப்பாக அதை விட்டு வர வர இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ. இந்தியாவில் இருக்கிற கெச்சப்புக்கும் அப்ராட்ல இருக்க கெச்சப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் ரெண்டுமே இந்தியா மேடு தான். ஆனால் ஏன் இந்தியாவில் கிடைக்கிறது அவ்வளோ டேஸ்ட் இல்லை? பிகாஸ் நல்ல குவாலிட்டி அங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இருக்கிற தக்காளி வந்துட்டு நல்ல குவாலிட்டியா வேற இடத்துக்கு காசுக்காக அந்த இடத்துல கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம கைக்கு வரும். ஸோ அதனால நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து பாதி ஆர்டிஃபிஷியல். ஸோ ஒன் ஆர் த அதர் வே we are taking poison only even though we are having proper food. ஆனால் இருந்தாலும் ஏன் சாப்பிடணும்னா அந்த காலத்துல 50 years பேக் வந்து ப்ராப்பரான ஃபுட் வந்து ஹார்வெஸ்ட் ஆகி ப்ராப்பரா நேச்சுரலா கிடைச்சிச்சு, சாப்பிட்டாங்க 100 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா அது இப்போன்னு கனெக்ட் பண்ணும் போது பாதி தான் பொருள் which is நேச்சுரல், மீதி பாதி ஆர்டிஃபிஷியல் தான். ஆனா அதையும் நம்ம சாப்பிடாம போயிட்டா இன்னொரு 20 வருஷம் விட்டு பார்த்தா எல்லாமே ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டா 50 years ரியலைஸ் பண்ணும்போது 20ன்றது பெரிய விஷயம் ஆயிடும். பட் யா மேபி இட் மைட் ஹேப்பன். பட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசா ஒன்றும் ஒரு இது நடக்கல. ஒரு ப்ரிவென்ஷனுக்காகவோ இல்லைன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ப்ராக்டிஸ், இதை நம்ம இது பண்ணலாம், என்ன சொல்றது, சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி பெருசா ஒரு மூவ்மெண்ட் வந்து நானும் பார்க்கல. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கேன்? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுவும் என்னன்னா அதுலயும் வந்துட்டு இப்போ அதுலயும் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம சிட்டில இருக்கிறதுனால நம்ம வீட்டுல வந்து நம்ம விளைச்சோம்னா அதுக்கும் அந்த ஈர இது இருக்குல்ல, அந்த வெட்னஸ் அது வந்து ரூஃப்ல பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன தெரியல. ஏன்னா நான் ப்ராப்பரா வீட்டில் இருக்கும்போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு இடத்த ஒரு பேப்பர் இந்த மாதிரி எதுனா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் சஜா மேல எங்கேயாவது ஃப்ளோர்ல வச்சு விட்டுட்டோம்னா ஒரு 5-6 வருஷம் விட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஓதம் ஆன மாதிரி இருக்கும். தட் இஸ் தட் சன்ரைஸ் டைரக்டா ஃபால் ஆகுது. அது பில்டிங்ல விழும் போது யூ டோன்ட் கெட் இட் ஃபால் டைரக்ட்லி. ஸோ அந்த இடத்துல அப்சர்வ் எடுத்தா வரும்போது இட் ஒன்ட் ஃபால் லைக் சன். அது வெறும் சூடு மட்டும் தான் கொடுக்குது தவிர சன்ல இருக்க அந்த D3 விட்டமின் வி டோன்ட் கெட். ஸோ இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு காமன் மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? what can we do? சப்ளிமெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லிட்டோம்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் எடுக்க முடியாது. சம்மன் மே நாட் பி இன்டு ஃபிட்னஸ். அவங்க வந்து மேபி கொஞ்சம் என்ன சொல்றது நடக்கலாம், டெய்லி நடப்பாங்க, ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கலாம். They might not be entirely into fitness like he is or like who the fitness enthusiast. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து எந்த மாதிரி சாப்பிடலாம்? ஏன்னா சப்ளிமெண்ட்ஸும் ப்ரோட்டீன் எல்லாம் அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரிப்பா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் போவாங்க. பட் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கரெக்டா? ஸோ ஒரு ஆமாம் பை த வே அந்த வீடியோவும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த டயட்டை பற்றி. ஸோ மேக் ஷூர் யூ கவர் தட். ஏன்னா இப்போ அது பேசி நம்ம இது பண்ணுறது வேணாம், ஒரு செப்பரேட்டாகவே அது ஒரு கான்டென்ட்டாகவே உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பற்றி சொல்லலாம். பேக் டு த டாபிக். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம பையன் வந்துட்டு ஸோ ஃபிட்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவர் வந்து ரெகுலர் பேசிஸில் வீடியோ போடலனாலும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் வரும், ரேண்டமாக வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஏன் எதுக்கு நல்லா கேட்காதீங்க, நாங்களே எப்போ பதில் இல்ல ஏன்னா எங்களுக்கு சத்தமா சொல்ல தெரியல. நாங்களும் முக்கிய நகரம் 4 வீடியோ பண்ணது வீடியோ கண்டிப்பா பாட்காஸ்டே 3வது ரீஷூட்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்பதான் ஏதோ சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். உட்காரும் போது எனக்காவது ஒண்ணுக்கு வரணும், வேற யாரும். அதனாலதான் இந்த வாட்டி அப்பயே போயிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி என்ன யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ யா பேக் டு தி டாபிக். இந்த லியோன் கௌஷிக் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்னஸ் வீடியோஸ் போட போறாரு ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ ஃபிட்னஸ் வீடியோல வந்துட்டு அவர் நாட் ஜஸ்ட் தட் இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் வீடியோ மட்டும் இல்லாம என்னென்னலாம் ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் அவர் சொல்ல போறாரு. அண்ட் மோரோவர் அவரே அதை வந்து இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் எங்க கிட்ட சொன்னாரு, இன்ஃபேக்ட் எங்களாலையும் அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவரே பண்ணாருன்னா
இல்ல பண்ணவும் கூடாது, ஏன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸோ அந்த நாலேஜோ கிடையாது. ஸோ ஹாஃப் நாலேஜை நாங்க ஷேர் பண்றது சரியா இருக்காது. ஸோ when it comes to the right personல அதுதான் எல்லாருக்குமே பெட்டர், அதுதான் ஜென்யூனும். ஸோ அவ்வளோதான். இப்போ லவ் பத்தி தான் ஆரம்பிச்சோம். தண்ணி குச்சதான் எவ்வளோ. வாட் இஸ் யுவர் அபிப்பிராயம் அபவுட் லவ்? அண்ட் டு யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் லவ் ஆர் ஹார்ட் பிரேக் அந்த மாதிரி? உனக்கு என்ன தோணுது காதல்னு கேட்டா இங்கே பார்த்து பேசு. நான் நேத்து தானே ஸ்கூல்ல படிச்சேன். What do you feel when someone says the word called love? Trust. Okay. Beautiful point. Very hard to find but good. ட்ரஸ்ட்னு நீ சொன்னல, அந்த ட்ரஸ்ட்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா லவ்ல இதுக்குன்னா முன்னாடி? மேபி உன்னோட லைஃப்ல எத்தனை நடந்திருக்கலாம். Is there anything like that? அண்ணன் கேக்குற பயப்படாத. பரவாயில்ல, அந்த வீட்டுல சொல்ல மாட்டேன். அவன் கேக்குறது எப்படி அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அவன் கேக்குறது எப்படி கேட்கணும்? உனக்கு ஏதாவது இருந்தா சொல்லு. உனக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் அது அப்படியே மாடுலேஷன் மாறிடும். இருக்கா இருக்காடா இருக்கா சொல்ற க்ளோஸ் பண்ணி சொல்ற. உடனே ஆம்சை எடுத்துறாயா? இல்லப்பா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இன்னும். பட் அதான் ட்ரஸ்ட்னு அவன் சொன்ன அந்த கேள்வி நல்லா இருக்கு. என்னன்னா உனக்கு ட்ரஸ்ட் இப்போ லவ்னா நிறைய பேருக்கு அதான் ரிலேஷன்ஷிப் அப்படியெல்லாம் தோணும்ல. why did you think ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு தோன்றதுக்கு காரணம் என்ன? ரீசெண்ட் பார்த்த விஷயங்கள்னாலயா என்ன? எதனால அந்த வார்த்தையை சொன்ன ட்ரஸ்ட்? பிகாஸ் சர்டன் திங்ஸ்ல வந்து இப்போ எப்படி சொல்றாங்க, அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணா இட் இஸ் லைக் சம்திங் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக். பட் அது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, ஒரு கொலீக் அண்ட் அக்வைண்டன்ஸா இருந்தாலும் சரி, அந்த ட்ரஸ்ட் வந்து something like personal things. But in love you feel that should be a priority. If I'm not wrong, correct? Yes. சரி, சூப்பர் சூப்பர். நீ சொல்லுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ட்ட கேட்கலாம், காதல் பத்தி என்ன நினைக்கிறாரு? காதல் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷுட் எப்படின்னா நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஒர்க்கோ லைக் அவங்களுக்கு டைம் ஷெட்யூல். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ மோஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு கொடுக்காதனால தேர் ஆர் லாட் ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் ஹேப்பனிங். ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கனாலே the only thing that இந்த லவர்ஸ் மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஒரு கான்செப்ட் வருதுன்னா they don't give a proper time to their partners. அது ப்ளஸ் தென் வாட் they tell எப்படின்னா அவங்களும் சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருப்பாங்க, நம்மளால அது கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் தே எக்ஸ்பெக்ட் தட் we can't do anything. ஆனால் வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லடா, அது செம ஐரனி இல்ல. என்ன சொல்ற, நம்ம சோஷியல் மீடியால சொல்லுவோம்ல, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல கூட நம்ம அதை பத்தி பேசணும். என்னன்னா எவ்வளவுதான் சோஷியல் மீடியா வந்துச்சு, எல்லாம் கனெக்டடா இருக்கிறதுக்காக சோ கால் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே வந்துச்சு. ஆனா ஆளுங்கெல்லாம் இப்போ தனியா தான் இருக்கானுங்க. அதை கனெக்ட் பண்ணணும்னு கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸே வந்துட்டு எப்படி பண்ணிடுச்சுன்னா, எல்லாரும் மெட்ரோல பாரு, எங்க வேணா பாரு, எல்லாம் போன்ல தான் உட்காந்து இருப்பானுங்க. நீ சொன்னது நல்ல பாயிண்ட் தான். ஈவன் தோ யூ ஆர் டுகெதர் வித் சம்ஒன், அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, பட் தே கேன் டாக் அபவுட் எனிதிங். ஆனா போன்ல உட்காந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நைஸ் நைஸ். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ரீல்ஸ் அவன் அப்படியே காட்டலாம். அனுப்பிட்டு உனக்கு ரீல் அனுப்பிருக்கேன். இங்கே காட்டலாமே. அதுக்கு நான் வந்து போனை அன்லாக் பண்ணி அது இன்ஸ்டாகிராமுக்கு போய் ஓபன் பண்ணா இவன் நான் என்னைக்குமே ஓபன் பண்ண மாட்டு இருப்பேன். அங்க இருந்து நான் ஸ்க்ரால் பண்ணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சைன்ஸ் யுவர் ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்டெல்லாம் வேற மாதிரி சைன் இருந்துச்சு. இப்ப இருக்கிற சைன் என்னன்னா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு ரீல் அமிச்சா நீ அதை பார்க்காம இருந்தாதான் நீ உண்மையான ஃப்ரெண்ட். இவன் எனக்கு ஒரு 1000 ரீல் அமிச்சிருப்பான், நான் இவனுக்கு 2000 ரீல் அமிச்சிருப்பேன். இதை சொல்லணும்னு சொல்லிட்டு தானே சொல்றீங்க. நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் பல நாளுக்கு அப்புறம் நான் உனக்கு அந்த ரீல் அமிச்சிருந்தா செம்மையா இருக்கு, காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியான்னு சொல்லிட்டு நான் தேடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். எப்ப நீயே சொல்லிடுறா, நீயே காமிச்சிடறா அப்படின்னு. அந்த 1000 வீடியோல ஒரு 500 வீடியோ நான் அவனுக்கு வீடியோ அனுப்புனது அவன் எனக்கு அனுப்பிருப்பான். அது ஒரு ஒன் ஆஃப் த சைன்ஸ் தட் யூ கைஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே லைக்டு பைன்னு பாப்பா இல்லையா, என்னை விட அதிகமா இருந்தா இதான் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம். அதுக்கப்புறம் நான் லைக் பண்ணிட்டு இவனை அனுப்பலான்னு போறப்போ லைக் பேஜ் ஆல்ரெடி இந்த தற்கொலை பார்த்துட்டா எதுக்கு மறுபடியும் பண்ணிக்கணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீ சொல்லு லவ் உங்களோட ஒபினியன் அபௌட் லவ்னா என்ன? ரூம் போறது விவேக் சரியான காமெடியன்ற அவரு வந்துட்டு நல்ல லவ் டைவர்ட் பண்ணிட்டான். அவன் டக்குனு விவேக் சரியான காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் ஒரு வேற லெவல் காமெடி. அவர் செத்துட்டாரு. ஏலமும் செத்து போச்சுடா. லவ்னா என்ன மச்சான், ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி தான். லவ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும் ஆஃப்கோர்ஸ். பட் ட்ரஸ்ட் வந்து இப்போ முக்காவாசி இல்லை. ஆப்வியஸ் அது வந்து நீ ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணினாலுமே ட்ரஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன வேணாலும் ஆகலாம். என் லைஃப்ல அதுதான் ஆச்சு. நான் வந்துட்டு
பயங்கரமா 2 பேருமே ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லா தான் இருந்தோம். ஓகே கம்ப்ளீட் டன், இது கம்ப்ளீட்டா நடக்கதான் போகுது, கண்டிப்பா நடக்கதான் போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தோம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சம்திங் மிராக்கிள் டூ ஹேப்பன் ரைட், ஸோ ஏதாவது நடக்கும்னு இருந்தோம். பட் லாஸ்ட் மூமெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க சைட்லயும் சரி என் சைட்லயும் சரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால போயிடுச்சு. ஸோ ட்ரஸ்ட்னு சொல்ல முடியாது அதை கண்டிப்பா. பட் எங்கள் ரிலேஷன்ஷிப்ல நானும் ட்ரஸ்டா தான் இருந்தேன், அவங்களும் ட்ரஸ்டா தான் இருந்தாங்க, ட்ரஸ்ட்ஃபுல்லா தான் இருந்தாங்க. ஸோ பட் ஸ்டில் வி டிடன்ட் பிட்ரே ஈச் அதர். ஆனா ஏதோ ஒரு ரீசனால போயிடுச்சு. பட் லவ்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதான், see நீ லவ்னா ஒரு லவ் தான், இதுதான் லவ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு லேபிள். சரி, உனக்கு வந்துட்டு நீ ஒரு டிஷர்ட்டை போட்டு வரது உனக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கும் பிடிக்கணும், அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா விட்டுரு. பட் அது ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லு, இது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா பசங்க வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அதை வேற மாதிரி இமேஜினேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற பசங்க. நாமளும் அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல தெரிஞ்சிருக்காது நமக்கு சின்ன வயசுல இருப்பாரா எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல இருந்திருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னா நீ இன்னும் புரிய வைக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நீ அதெல்லாம் பார்த்துதான் லவ் பண்ற. நீ வந்துட்டு நீ மெச்சோர்டான ஆளு, நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பியா இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்டு ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணல. Yeah, like நீ வந்துட்டு to summarize அது வந்து you can't define love. ஆமா, அதுதான். நீ வந்துட்டு எல்லாமே உனக்கு தெரியாது. நீ ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கு என்ன, நீ உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கா? கிடையாது. நீ என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் அதுல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு, சயின்டிஸ்ட் இருக்காங்க என்கிட்ட, நாசர் இருக்காரு நியூ படத்துல நடிச்சவரு, அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்து கண்டிப்பா கிடையாது. ஸோ அதான் எனக்கு பொறுத்திருக்கோம். அதான் நீங்க சொல்லுங்களேன். சரி சொல்றேன். Love. ஏன்டா அவர் தான் டாபிக் ஆரம்பிச்சாரு. இல்ல எனக்கு அவர்கிட்ட கேட்கணும் அப்பதான் தெரியும் சார். இவன் வாழ்க்கையில வலிச்சதை பத்தி சொல்றான். இல்ல வழி எல்லாம் விடு, அதெல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். அது வேற டிபார்ட்மெண்ட். அது இல்ல, அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஆனா ஐ ஃபீல் அது நல்ல பாயிண்ட். யூ கான்ட் டிஃபைன் லவ், பட் ஐ ஃபீல் லைக் லவ் இஸ் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு பிளட்டானிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா, ஃபேமிலி, அந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் லவ். கரெக்டுங்களா? அப்போது நீ அந்த ஒருத்தர் கூட நீ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ வாட் யூ ஃபீல், that really matters. And what I prioritize is peace and comfort. எனக்கு வந்து I can be just the way I am. I can be ridiculous. Sometimes I can be immature. I can behave like a child. சின்ன பையன் மாதிரி நான் இது பண்ணலாம். ஆனால் they know that it just coming from the right place. நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகிட்ட இருந்தா வருது. It doesn't mean that நான் எல்லாம் full time more comfortable. ஆமா. ஸோ நீ யாருக்கிட்ட உன்னோட எல்லா சைடையும், வல்னரபிள் சைடையும், உன்னோட கோவமான சைடையும், உன்னோட பேட் அண்ட் அக்லி குட் சைட் எல்லாத்தையும் நீ யாருக்கிட்ட காட்டுறியோ, I think that person is someone you love. And again, that doesn't mean just romantic relationship. அப்பா அம்மா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ ஃபார் மீ ஐ திங்க் தட்ஸ் லவ். ரொம்ப என்ன சொல்றது, சுருக்கி சொல்லணும்னா ஐ ஃபீல் தட்ஸ் லவ். யூ நோ தட் யூஆர் இன் லவ் வித் சம்மன் when you are the most comfortable. Exactly. Yes. அதுன்னு சொல்லலாம். நீ நல்ல பாயிண்ட். லவ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பேச போற எல்லாம் கேட்டுக்கோ. எக்ஸ்பீரியன்ஸ் சரி, அவங்களுக்கு ஏதோ சரி. லவ்னு சொல்லும் போது one thing what I want to tell is it depends on the age. அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்க நிறுத்துங்க போறாங்க. பாவம் தம்பி ஏதோ சொல்ல வரான்ல. ஆமா, நீங்க ரியாக்ஷன் பண்ணி தான் அவருக்கு டைவர்ட் ஆகல. சொல்லடி தம்பி. சொல்லுடா. கொஞ்சம் நிறுத்துங்க பேச விடுங்க. லவ் பண்றது வந்துட்டு இல்ல, சொல்லுங்க. when it comes to love it depends on the age. First ஏஜ் சொல்லுங்க. இல்ல ஆமா சரி, ரொம்ப லவ்னு சொல்ற போது what I remember is age. அதுல இருக்கிற ஃபீல பத்தி பேசாம, இல்ல லவ்வே ஒரு ஃபீல் தான், அதை பத்தி பேசாம ஏஜ். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல லவ் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல பண்ண லவ் டிஃப்ரெண்டா இருக்கும், PU டேஸ் லவ் டிஃப்ரெண்டா இருக்கும், சேம் டைம் டிகிரி டேஸ் லவ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போற போது லைக் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லவ், எல்லாமே ஆரம்பி. ஆனா எனக்கு பிடிச்சிருந்து லவ்னு சொல்ற போது இட் இஸ் நாட் அபவுட் நம்ம கிட்ட எப்படி இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளா இருக்கிறோமா அவங்க கிட்ட, தட் பாயிண்ட் மேக்ஸ் டிஃபரன்ட் சென்ஸ் எனக்கு. அவங்களோட லவ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிகாஸ் தே காட் டு நோ. அவங்க ஃபர்ஸ்டான ஒரு விஷயமே பேஷன்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணோ அந்த பையன் தான் வேணும். அந்த டைம்ல நிறைய பேரை பார்த்தாங்க, ஆனா டிவியேட் ஆக. நம்ம இப்பெல்லாம் நம்மளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்படி போகும்போது இது நல்லா இருக்கு, இந்த பொண்ணு வேணும் அப்படி தோணும். ஆனா
ஒரு half an hour விட்டு வேற ஒருத்தர் பாக்குற போது we don't remember about this I think person. options because of the நிறைய generation. ஆப்ஷன்ஸ் இன்னொன்னு என்னன்னா நம்ம நீ பின்னாடி சுத்தணும் அவசியம் இல்ல. நான் சொச்சல தலைவரே. நான் உனக்கு சொல்லல. நீ அந்த டைம்ல இல்ல ஒருவேளை சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம பிரெயின் அப்படி செட் ஆயிருக்கலாம். நம்ம ரீல் பாக்குறப்ப நம்ம இமோஷன்ஸ் மாறிட்டே இருக்குல்ல. ஒரு சோகமான ரீல் ஒரு சந்தோஷம். So we are easily distracted in the generation. ஸோ இவன் சொல்ற மாதிரி மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். சொல்ல முடியாது. நம்ம ஒரு half an hour ஒரு பொண்ணை பாக்குறோம், இவதான் அழகு அப்படின்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் half an hour வேற ஒரு பொண்ணு பார்த்த உடனே அப்படியே பசங்க திரும்பிடுறாங்க. ஸோ யா கண்டினியூ ப்ளீஸ். we get that feel like எல்லாரும் பாக்குற போது அந்த அழகு அதெல்லாம் தெரியுது. பட் ஆனா அந்த காலத்துல பாக்குற போது அவங்களுக்கு இந்த அழகு எப்படி இருந்தாங்க இதெல்லாம் தெரியாது. all they got to know is என் ஃபேமிலியை நாளைக்கு இந்த பொண்ணு லீட் பண்ணுமா, இந்த பையனை நான் சூஸ் பண்ணா என் ஃபேமிலி எப்படி இருக்கு. they saw the future and they put their attempt into that வெயிட்டிங் பீரியட். அதனால இட் வாஸ் லாஸ்டிங். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா ஃபோன் வாங்குற மாதிரி, எனக்கு இந்த ஃபோன் இன்னைக்கு கேமரா நல்லா இருக்கு, ஐஃபோனே வாங்குறோம்னா கூட 11 வாங்கினேன், எனக்கு 11 பிடிச்சிருந்துச்சு, கேமரா நல்லா இருக்கு. ஆனால் 12 வந்தோடனே 11 எனக்கு பழசா தோணுச்சு, நான் 12க்கு அப்கிரேட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம we see to change. அந்த ஒரு விஷயத்துல நம்ம there's always something better. there is always something better. அந்த ஆப்ஷன்ல போறதுனால we don't see that. அந்த காலத்துல பார்க்கும்போது it was different. இன்ஃபேக்ட் நீ இந்த ஜெனரேஷன்லயுமே இந்த கோலம் போடுற பொண்ணு பார்த்து லவ் வருது, ரோட்ல போற நாய்க்குட்டி இது பண்றது உண்மையாவே அந்த டைம்ல இருந்தாங்க மச்சான். ஆமா, அந்த டைம்ல நீ வந்துட்டு ஒரு 80s 70sல பிறந்ததுன்னு நீ வந்து உன் பர்சனல் அனுபவத்துல சொல்ற, அது வேற விஷயம். அதாவது என்ன கலாய்க்கிறதுல வந்து நீங்க குஷியா இருக்கோ இல்லையோ, இவன் குஷியா அவன் எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ண இமேஜினேஷன்ல எனக்கே தெரியல. இல்ல உண்மையாவே சொல்லணும், அந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா லவ் பண்றீங்க, 70s 80sல இருக்கீங்கன்னா படம் பாக்குறப்போ அது உங்களுக்கு கிரிஞ்சா படவே படாது. இப்ப பாக்குறவங்களுக்கே சில பேருக்கு அது கிரிஞ்சா படாது. உங்களுக்கு இன்கேஸ் கிரிஞ்சா பட்ட படம் ஏதாவது தோணுச்சுன்னா, இந்த ஜெனரேஷன்ல ஓல்டு ஜெனரேஷன் மாதிரி லவ் எல்லாம் கொண்டு வரணும் இருந்துச்சுன்னா அந்த படத்தை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எந்த அளவுக்கு கன்றாவே படம். கோமாளி படத்துல கூட அப்படிதான் கோமாளி எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல கூட. ஆனா எனக்கு கோமாளி பிலிம்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அந்த ஹோல் மூவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பிடிக்கலங்க. அதுல லைக் 2 விஷயம் வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஒன்னு வந்து யோகி பாபுக்கு போன் வந்துட்டே இருக்கும், அவர் போனை எட்ரா அந்த போனை ஒட்டிச்சிட்ட பேருக்கு அவர் அதுக்கப்புறம் பேசுற ஒரு அது 5 நிமிஷம் ஃப்ளோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே டச் ஆகும். இஃப் தே வுட் ஹவ் given their ears and listened to it. சும்மா கேட்கணும்னு கேட்காம, ஏன்னா எல்லாருமே இப்ப இருக்கிறவங்க போனு வண்டி ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். பட் we don't see that emotional value. இது இவன் சொன்ன அந்த கோலம் எக்ஸாம்பிள் கூட அது சொல்லலாம்னு இருந்தேன். இப்போ அந்த காலத்துல ஏன் அது டெலிவர் ஆச்சுன்னா, அந்த டைம்ல அவங்க ஜென்யூனாவே கோலம் போடுறதுல போட்டோஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் அவங்க கோலம் போட்டது அவங்களுக்கு கோலம் போட பிடிக்கும். ஆமா, அவங்க அந்த டைம்ல சாரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு சாரி போட பிடிக்கும். இப்போ வந்துட்டு சாரி கட்டுறாங்கன்னா மேபி அது ஐ மைட் பி ராங், பட் எனக்கு தெரிஞ்சவங்க என்னன்னா, அவங்க சாரி கட்டினதே வந்துட்டு நான் இப்போ இந்த சன்னு டிமார்க்குள்ள நான் போட்டோ எடுக்கணும்னு. அப்போ இட் மேக்ஸ் யூ ஃபீல், ஓ நீ அதுக்கு தான் போட்டோவே போட்டியா, அதுக்கு தான் நீ சாரியே போட்டியா, அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ வேர் இட்ஸ் நாட் ஜென்யூன்ல அங்க நமக்கெல்லாம் மேபி அது கிரிஞ்சா படலாம். மேபி அதனாலதான் இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்றப்போல சம்டைம்ஸ் அவங்க ஜென்யூனா தான் பண்ணுவாங்க. பட் வி நோ தட் தெர் இஸ் a hidden agenda among many other people. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நான் கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் சொல்ல முடியாது, அந்த பொண்ணு பாவம் உண்மையிலே கன்சர்ன்ல தான் மேபி கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தை வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதாவது இங்கிலீஷே பேச தெரியலனாலும் ஒரு டீ கடையில போயிட்டு நீ அதாவது டீ கொண்டு என்னப்பா அண்ணனுக்கு கூப்பிடுற ப்ரோனு கூப்பிடுவா கிரிஞ்சா பேசுறது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கே கிரிஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் அவன் சொன்னது வேலிட் பாயிண்ட். என்னன்னா, நமக்கு ரியாலிட்டி என்னன்றதே தெரியாம சிலதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல கிரிஞ்சுன்னு நினைச்சிடறோம். நீ ரியல் லைஃப்ல வந்துட்டு சும்மா ஒரு ரீல்ஸ் பண்ணு, சரி ரீல்ஸுக்காக கோமாளி படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ரீலுக்காக நீ வந்து ஃப்ளட் வந்திருக்கு, ஸோ நீ வந்துட்டு ஒரு லேடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற, ஒரு பிரெக்னென்டான லேடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற, அந்த டைம்ல வந்து கரெக்டா ஒரு கம்பம் விழுது, நீ வந்து அதை ஸ்டாப் பண்ற அப்படின்ற போது அது வடக்கனா இருக்கட்டும் தெக்கனா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் மத்திய பிரதேச ஆளா இருந்தாலுமே அதை பாக்குறப்ப கிரிஞ்சுன்னு தான் தோணும். கிரிஞ்சு கண்டென்டா எப்பா சாமி அப்படின்னு தான் தோணும். பட் அந்த படத்துல அது நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கனெக்ட் கொண்டு வந்துதான் பிரதீப் ரங்கநாத். ஸோ எனக்கு அது கூட அவ்வளவு கனெக்ட் ஆகும். பட் லவ் டுடே நல்லா இருக்கு. எனக்கு வந்து லவ் டுடே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லவ் டுடே சூப்பர். கோமாளி வந்து எனக்கு அந்த சீன், இப்போ கௌஷிக் சொன்ன அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாண்டாஜ் இருக்குல்ல, உட்காந்து ஒன் ஷாட்ல சொல்லிட்டு வரல,
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் கேம் ஃப்ரம் த ரைட் பிளேஸ் நமக்கு தோணுச்சோம். அந்த டைரக்டரோட அந்த ரைட்டரோட ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா ஏன்னா அவங்க ஃபோன்லயே உட்காந்து போன் தான் மேஜர். அதுவும் பாத்தியா அந்த போனோட ஒரு நல்ல கனெக்ட். இப்போ போன்னால எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ஸோட ஒரு கிரேயா மாறுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் லவ்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு பிடிக்கல அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க கிரேயா மாறுதுன்னு சொன்னா கேயா மாறுது. மேபி நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து கேட்கணும்னா, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சோ அப்போ இருந்த போது லவ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனா இப்ப இருக்கும் போது எல்லாருமே போனு இது அதுன்னு போடுங்க. லைக் வாட் யூ ஃபீல், அப்ப இருந்த லவ்வுக்கும் இப்ப இருக்க லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பெர்செப்ஷன் சொல்லுங்க. There are many things in it, but Yeah, let's go for it. I can just say couple of things because அதே ஒரு செப்பரேட் டாபிக் நிறைய இருக்கு. அது வேணா மேபி அது ஒரு topic எக்ஸ்ப்ளோர். பேசலாம். அது இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சு நீங்க சொல்லுங்க, we can explore that. கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம பையன் சொல்றான் கமெண்ட்ஸ்ல நீங்க போடலனா அவனே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுவான். நீங்களே போட்டுருங்க கமெண்ட்ஸ்ல. I feel பழைய ஜெனரேஷனுக்கும் புது ஜெனரேஷனுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஜெனரேஷன் பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடுனா 20 நிமிஷத்துல டெலிவரி ஆயிடணும். ஆமா. எல்லாம் நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்குமா. we don't ரீல்ஸும் 15 செகண்ட்ஸ் நம்ம இமோஷன் மாறிக்கிட்டே இருக்கு. சோகம், இன்ஸ்பைரிங், ஒரு டைம் எடுத்து அந்த இமோஷனை ஃபுல்லா உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி பண்ற அந்த ஒரு பொறுமை வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு கிடையாது. நம்ம லைஃபே அப்படி லீட் பண்றப்போ நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குனாலும் அது அப்படிதான் ஆகும். அது அங்கதான் இம்பாக்ட் ஆகும். ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா they believe in it. they believe like அவன் எனக்கு கிடைக்கலனாலும் நான் வாழ்நாள் ஃபுல்லா தேவதாசாவே இருந்துருவேன். அது ஒரு வகையில் அது சில பேர் டாக்ஸிக்னு சொல்லலாம். பட் ஐம் சேயிங் அந்த டைம்ல they held love so close to their heart. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வகையில அது நல்லதா இருந்தாலும், என்னன்னா ஒரு பொண்ணுலாம் இன்னொரு பொண்ணு, இல்ல ஒரு பையன்லாம் இன்னொரு பையன் அப்படி யோசிக்கிற ஒரு நிலைமை வந்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. இப்போ வந்து இவ இல்லைன்னா என்ன ஹாஃப் அன் ஹவர்ல இன்னொருத்தைய பிடிச்சிடறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனால அந்த ரஷ்ல இருக்கிறதுனால I think there is no genuine love anymore. அது I might be wrong. Yeah, I might be wrong. நீங்க சொன்ன போது வந்து நீங்க அப்போ பாத்தீங்கன்னா லைக் சூசைட் கேसेस வேர் மோர். Yeah. லவ் சூசைட் கேसेस வேர் மோர். அதோட மைனஸ் தான் Suicide எல்லாம் அதெல்லாம் மைனஸ். ஆக்சுவலி அதெல்லாம் மைனஸ். உண்மையா சொல்லணும்னா நம்ம இவால்வ் ஆயிருக்கணும்னா எந்த மாதிரி இவால்வ் ஆயிருக்கணும்னா அதுல இருந்து நல்லதை எடுத்துக்கிட்டு நம்ம இவால்வ் ஆயிருக்கணும். நாம என்ன பண்றோம், கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்றோம். நம்ம கல்ச்சர் மாதிரி தான். நம்ம இப்ப ஒரு பண்டிகை ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராம் போட்டோஸ்க்காக தான் நம்ம வேட்டியும் அப்புறம் சேலையும் போடுறோம் தவிர அது நம்ம கல்ச்சரை இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெஸ் போடணுங்கிற அந்த அவசியம் வந்து யாருக்கும் தோண மாட்டேங்குது. இல்ல மச்சான், அது வந்துட்டு நீ அந்த டைம்ல இருந்து வந்திருக்கலாம். நம்ம ஜனங்க நோட்டீஸ் பண்ணல. சிம்பிளா சொல்லணும். ஏன்னா நீ புனே பண்ணன் படம் அதுல ஸ்டார்டிங்ல என்ன சொல்லு, சூசைட். அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எவால்வ் ஆயிடுவாரு. எப்படின்னா எப்படி சொல்லு, அவர் தப்பிச்சிருவாரு. தப்பிச்சு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் அதுல 3 விஷயம் இருக்கு. அவர் வந்து மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாரு தவிர மறுபடியும் சாகணும் அப்படின்லாம் போக மாட்டாரு. சோ நீ கான்செப்ட் சொல்றது எப்படி அந்த மாதிரி ஏதோ இல்ல அப்படி இல்ல. அந்த டைம்ல இப்ப சொன்னா இல்ல சூசைட் எல்லாம் பண்ணிப்பாங்கன்ட்டு. நான் சொன்னா அது அந்த காலத்துல அது ஆக்சுவலி தப்பு தான். நாம ஏன் உயிரை கொடுக்கணும், அந்த தேவையில்லை. ஆனா அந்த காலத்துல நம்ம இவால்வ் ஆகிற ஸ்திதிக்கு அதெல்லாம் நம்ம வேணா கை விட்டுடலாம். பட் அந்த ஹோல்டிங் டு ட்ரூ லவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கடைபிடிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் தான் மீன் பண்ணலாம். அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ் வந்து இப்போதைக்கு இப்போ காணும். ஸோ when it comes to that நம்ம இவால்வ் ஆகல. இன்ஃபேக்ட் நம்ம தான் PewDiePie சொல்ற மாதிரி we are evolving just backwards அப்படின்னு சொல்ற மாதிரி இதாயிடும். அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன். அது ஒன்று நீ ஆக்சுவலி கேட்டிருந்தால என்ன நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னு. அங்கதான் இது ஆரம்பிச்சிச்சு. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் பல மேட்டர் இருக்கு. அது அப்படியே ரெண்டுமே இருக்கு. தேவைப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவர் தான் இங்க உட்காரணுமா இருந்துச்சு. உட்காராம போயிட்டாரு. உங்க கெட்ட நேரம். அவர் வரும்போது அடுத்த வீடியோல வருவாரு. டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். டிஸ்கிரிப்ஷன்ல போட்டா பெருசா போட வேண்டியதா இருக்கும். இல்ல அவர் செய்யற தொழில போட மாட்டோம், பேரை போடுவோம். அது பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் அவர் வெப்சைட்ல ஆரம்பிக்க போறாரு. லிங்க் எல்லாம் கேட்டு கொடுப்பாரு. இவரு தான் அந்த வெப்சைட்டுக்கு மேனேஜர். கொஞ்சம் பாத்துக்கோங்க. மேனேஜர் அதான் ஃபவுண்டர். நம்ம இது பத்தி பேசணும்ல, லவ் பத்தி பேசணும். இது வந்து ஐட்டம் மேட்டர் வந்து அதான் அது வந்து இன்னொரு நாள் நம்ம கவர் பண்ணலாம். ஓல்டு ஜென்ரேஷன்ல ஓல்ட் ஸ்கூல் லவ், புது ஜென்ரேஷன்ல இன்னொரு வாட்டி கவர் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் என்னன்னா லவ் பத்தி கேட்கறதுக்கு காரணமே என்னன்னா, நான் சொன்னல ஃபிட்னஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் கேள்வி இருந்துச்சு அப்படின்னு. அதை லீட் பண்றதுக்கு மெயினா நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்னன்னா லவ்.
அண்ட் தென் ஹார்ட் பிரேக். அது வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு மேக்னாவே இழந்த வழி மறுபடியும் ஜிம்ல நுழைஞ்சேன் அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ ஐ திங்க் அது சிம்பு பண்ற ஜீவி வாரணமாயிரும். சூர்யா பண்ணுறியா அதான் வயசாயிடுச்சுன்னா மர கண்டென்ட் வருதுங்கிறதுக்கு அதாச்சும் பரவாயில்ல. நான் ஜிவிஎம்க்கு பதிலா ஜிவி பிரகாஷ் நான் அதை யாரும் கண்டுக்கல. இல்ல நம்ம தலைவர் வந்து நல்லா மெமிக்ரி பண்ணுவாரு. சோ அதனால டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் தலைகறி கூட பண்றாரு. அப்ப அடிக்கடி அது வேற விஷயம். இப்போ என்னன்னா அதான் அந்த ஹார்ட் பிரேக் வரும். அதனால நிறைய பசங்க வந்து ஜிம்முக்கு போறாங்க. ஸோ காசு என்ன வேணா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகணும்னு ஜிம்முக்கு போறவங்க இருக்கலாம். சிலவங்க வந்து ஹார்ட் பிரேக்காக போறவங்களா இருக்கலாம். சிலவங்க அவங்கள ரொம்ப என்ன சொல்றது அவங்கள பெட்டரா காமிச்சிக்கணும் அப்படின்னு இருக்குங்க. ஸோ கேசஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த ஒரு ஐடியல் காஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கா? இல்லைன்னா இட்ஸ் ஆல் அபவுட் entering the gym. என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். Yeah, I like the question. ஏன்னா it is like very different thing and also very interesting. If I have to talk about it. அந்த question நீங்க கேட்டதை பத்தி போகும்போது இப்போ என்னைக்கே எடுத்துக்கோங்க பர்சனலா. If I was a person who's gone into gym with a breakup feeling, அதே இவன் என் தம்பி இவனும் ஜிம்முக்கு வரான். ஆனா இவனுக்கு அந்த பிரேக்கப் ஃபீலிங் இல்லை. ரிசல்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா when we work out பாருங்க, நம்மளே சின்னதா நீங்க செய்யற ஏதோ ஒரு வேலை, வீட்டுல தண்ணி தூக்குறதா இருக்கலாம், தண்ணி பாட்டில் எடுக்கிறது, எதுவா இருக்கட்டும், நம்ம அதை பத்தி யோசிக்காம அந்த வேலையை பண்ற போது நம்மளுக்கு அந்த வேலை செஞ்ச ஃபீலிங்கே இருக்காது. இப்ப ஒரு வண்டியில கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம போற போது மட்டும் என்னடா இது இவ்வளோ தூரம் இருக்குன்னு ஃபீல் இருக்கும். ஆனா திருப்பி வரும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. என்னடா எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம்னு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு போகும்போது அது புதுசு, வரும்போது அது பழகிடுச்சு. ஸோ எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜ்ல உள்ள போகும்போது லவ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பெயின் இருக்கு. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒரு பொண்ணு எக்ஸ் பேர்ல இருக்க பொண்ணு நான் நினைச்சு ஒர்க் அவுட் பண்றேன்னா எனக்கு அந்த பொண்ணு மேல தான் ஞாபகம் இருக்குமே தவிர என்னோட மைண்ட் மசில் கனெக்ஷன் இல்லை, எனக்கு growth இருக்காது. ஆனா அந்த மாதிரி ஜிம்முக்கு போறவங்க 100 பேர்னா அதுல ஒரு 20 பேர் தான் ப்ராப்பரா ஃபிட்டான உடம்போட வெளியே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணை யூஸ் பண்ணி ஃபிட்னஸ்குள்ள வந்ததா தான் பார்ப்பாங்களே தவிர அந்த பொண்ணோட ரீசன் தான் அவங்களுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு காரணமா இருக்காது. ஏன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும். வேற ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால தான் கேட்டேன் ஜிம்முக்கு என்டர் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்பிரேஷன் வருமானு. ஏன்னா காஸ் வந்து ஒரு பொண்ணா இருக்கலாம், காஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இஷ்யூஸா இருக்கலாம். பட் அதை நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்குல, ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பாடி ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த டைம்ல யூ பி மென்டலி ஆல்சோ எக்ஸாஸ்டட் இன் அ வே பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி கோயிங் த்ரூ சம்திங். அப்படி இருக்கிறப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உள்ளதான் வருமானு. அதனால தான் அந்த பெயின் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ பாருங்க என்ன எடுத்துக்கோ, நான் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு 10 ரெப்பு போடணும்னு இருக்கும். ஆனா 10 ரெப்பு போட முடியாது, ஏன்னா அது வெயிட் ஜாஸ்தி. நான் ஒரு 6 ரெப்பு தான் போடுவேன், மீதி 4 ரெப்பு என்னால ஆகாது. அந்த நேரத்துல நான் அந்த பெயினை பத்தி யோசிக்கிற போது எனக்கு ஹர்ட் ஆன ஒரு டீப்பான ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகுது. இதை சொல்ற போது ஐ வில் கனெக்டட் டு த மூவி. மஞ்சுமல் பாய்ஸ் மூவி பார்த்திருக்கீங்களா? பார்த்துருந்தா நல்லது உங்களுக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் மூவில அவன் வந்து அந்த குழியில விழுந்துருவான். குழியில விழுந்துட்ட பிறகு அவன் எவ்வளவு செவத்து இடிச்சுட்டு போய் கீழே வந்தான் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பெல்ட்னால தான் அவன் காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு அவன் நடுக்கிறான். அது பின்னாடி இருக்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்காதது, அவன் ஃப்ரெண்டு கீழே போயிட்டு அவனை கயிறு கட்டி தூக்குற போது அவன்கிட்ட ரியல் லைஃப்ல கேட்குவாங்க இது ரியல் ஆனதான்ட்டு. ஆமான்னு சொல்லு. கை காலெல்லாம் ஒடிஞ்சிருச்சு, சவுத்துல வச்சுக்கணும், அவ்வளோ வாட்டி கீழே விழுந்த ஒரு மனுஷன் உயிரிழக்கிறத பெரிய விஷயம். உயிரிழக்கிறாரு. எப்படி ஒருத்தன் தொடரும் போது அந்த பயத்துல கழுத்தை பிடிச்சாரு. இவன் தோ பாடி இஸ் broken into pieces. அந்த நேரத்துல நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின்ல யாரோ நம்மளை காப்பாத்தினா போதும்னு இருக்கும். அப்போ யாரும் வந்து காப்பாத்தினாலும் நம்மளுக்கு தெரியாது யாரு காப்பாத்துறாங்க. ஏன்னா இருட்டான ஒரு அந்த டைம்ல ஒடிஞ்சு போன எலும்பு கூட ஒர்க் ஆச்சு. அதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயின் நம்மளை தடுக்கிறது. அதனால முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு பம்புக்காக மட்டும் தான் நம்ம அந்த எமோஷன் எடுக்கிறோமே தவிர அந்த எமோஷனை நினைச்சு ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். எமோஷன் ஒரு தூக்கிறதுக்கு ஒரு லிஃப்ட் தான் தரும். அப்படின்னா ஒரு ஐடியலான ப்ராசஸ்னா எப்படி சொல்லுவேன்? இப்போ ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் கை ஒன்று வச்சுப்போம், சரியா? அவன் வந்து ஜிம்முக்கு போறான். அவன் வந்துட்டு அவனுக்கு லட்சம் ஹார்ட் பிரேக், அதான் ரொம்ப பாப்புலரானதுல ஹார்ட் பிரேக் அப்படின்னு உள்ள போறான் அவன். அப்போ அந்த பொண்ணை பத்தி அவன் நினைச்சு இல்லை அதுல இருந்து நான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும், மேபி பிசிக்கல் திங் மைட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். அங்க வரைக்கும் தான் அவனோட அந்த பர்சனல் லைஃபோ இல்லை அந்த பர்சனலோட செட்பேக்கோ இருக்கணும், கரெக்டா? ஆனா ஒர்க் அவுட்னு வந்ததுக்கு அப்புறம் அவ அதை யோசிச்சுட்டு இருந்தானா ரிசல்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். when it comes to another guy who அந்த மசில் பில்டிங் ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டா? A and B ல ஒருத்தன் வந்துட்டு அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும், பிங்கிற ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணிருப்போ அந்த ப்ராசஸ் மைண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ பி வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றேன், கரெக்டா? லைக் சிம்பிளா புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. மைண்ட் பாடி கனெக்ஷன், மைண்ட் மசில் கனெக்ஷன். பாருங்களேன், நம்ம பிரியாணி சாப்பிடுறோம். டெய்லி பிரியாணி சாப்பிடுறவனுக்கும் வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கும். டெய்லி சாப்பிடுறவன் பிரியாணியா
அட போடா டெய்லி சாப்பாடுனா. ஆனா அதே பிரியாணியை தான் இன்னொருத்தனும் சாப்பிடுறான், அவனுக்கு மட்டும் ஏன் அந்த ஃபீல் இருக்குன்னா ஏன்னா அவனுக்கு அந்த பிரியாணியோட அருமை தெரியும். இல்ல பட் அதுலயும் வந்து பல தீண்டி பண்டாரங்களுக்கு டெய்லி சாப்பிட்டாலும் ஒதுங்காது. இல்ல எங்க நான் கலாய்ச்சிரோன்னு நான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கவர் பண்ணிட்டேன். சொல்லு. வயசாவ வேற வேற டேஸ்ட் வந்து கண்டிப்பா கெட்டிங் அட்ராக்ட். வயசுன்னு சொன்ன உடனே நம்ம எப்பவுமே தலைவர் ஃபேன். இன்னைக்கு வரும்போது நான் கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொன்னப்பே நான் டவுட் பட்டேன், இந்த நாயை நான் வரும்போதே ஏதாவது என்ன கலாய்க்கணும்னு வச்சிருப்பானுங்க. இல்ல ஆல்ரெடி நாங்க பிளான் பண்ணி வச்சிட்டோம், ஏன்னா லேட்டா வரீங்க, கண்ணதான் மங்களா இருக்கா, வண்டி ஓடுறது ஏதாவது பிரச்சனையா இருக்கா, அப்படியெல்லாம் இவன் கேட்க ரெடியா இருந்தான். கரெக்டா இவன் போன்ல கேட்கும்போது அப்பதான் அவன் கட்டுறேன் மச்சான் வந்துடுறேன்டா 20 நிமிஷத்துல அப்படின்னா எப்படா வர போறேன் அப்படின்னா கண்ணாடி வாங்கிட்டேன் அப்படின்னா அப்படிதான் வந்தாங்கன்னே. ஸோ யா இந்த ஒரு கொஸ்டின் தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தப்போ நான் யோசிச்சேன் இது பாட்காஸ்ட்ல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இப்போ லவ் ஹார்ட் பிரேக்கு ஃபிட்னஸ்ல சொல்லிட்டு எனக்கு ஃபிட்னஸ்ல எனக்கு இன்னொன்னு இருக்கு என்னன்னா, இந்த அன்னைக்கு வந்துட்டு கௌஷிக் நாங்க இதை ரேண்டமா பேசிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, வீடியோஸ்ல உங்களுக்கு அதை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணுவார், அதை செப்பரேட்டா வீடியோ அவர் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸா அதுவும் நல்ல இல்ல சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, நீ வாங்குற சப்ளிமெண்ட்ஸ் சைட்ல விட்டுரு சரியா. நீ ரெகுலரா சாப்பிடுற விஷயத்துல உனக்கு என்ன ப்ரோட்டீன் கிடைக்குது. சாரி கால் வந்துருச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் சைலண்ட்ல போட்டுறேன். பழைய போனு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் பழையசுதாங்க. எவ்வளவு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு உருப்படியான கவுண்டர் அடிச்சா அவன் தொக்கை கட்டிட்டு அடிக்கும் போது நீங்க எல்லாம் கண்ண முடியுங்க. எதை வச்சு நினைக்கிற மாதிரி இப்ப டைவர்ட் பண்ணிடுறோம். பேக் டு தி டாபிக். சோ வந்துட்டு பாத்தீங்களா எப்படி ஐஸ் வைக்கிறான் பாருங்க. நீ மேமலையே தூக்கி வச்சாலும் நான் கேட்க மாட்டேன். வெளில போனதுக்கு அப்புறம் டீல எச்ச துப்பி கொடுக்கலன்னா நான் என் பேர் மாத்திக்கிறேன். சொல்றா. ஆமா நான் சொல்ற வயசு இன்னைக்கு எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா கௌஷிக் வந்து லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் நீங்க பாருங்கன்னா சும்மா நார்மலா ஒரு கடையில போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு நீ இதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அதை வந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோல வந்துடும். ஸோ அது வந்து அவரே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் அந்த விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், அது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அந்த விஷயம் வந்துட்டு நான் அப்பா கிட்ட நோட்டீஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் நீங்க கோயிலுக்கு போயிருந்தோம், அது அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணேன். நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த பழைய காலத்துல வர எப்படி ஃபிட்டா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தொப்பையே கிடையாது. இந்த நாட்டாம அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஏன்னா வீட்லயே நல்லா ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சவங்க வீட்லயே நல்லா ஓட்ஸ் சாப்பிடுறதுனால சொல்ல வந்தான். அதுக்குள்ள இல்ல வீட்லயே நல்லா உங்களுக்கு சொல்ற சாப்பிடுறேன். அவர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாரு, எனக்கு இது டக்குன்னு இவன் ஆமாண்டா இவன் சொன்ன மாதிரி. அப்புறம் அவங்க வந்துட்டு அவர் ரெகுலரா அவர் இருந்த டைம்ல என்ன கிடைச்சோ அதை சாப்பிட்டாங்க. இப்ப நமக்கு பிறகு யோசிச்சு இப்ப டக்குன்னு ஏதோ சாப்பிடணும் தோணும் ஆர்டர் பண்ணு, இல்ல ஏதோ சாப்பிடணும்னா பேக்கரி சுத்தி முத்தி நீ எங்க போனாலும் பேக்கரி தான் உனக்கு தோணுமே தவிர வேற எந்த கடையும் தோணாது. ரொம்ப பசிச்சுன்னா ஹோட்டல் வந்துட்டு விட்டுரு, பசி சும்மா நீ டைம் பாஸ் பண்ணா ஒரு டீ கடை இல்லாட்டி பேக்கரி இதெல்லாம் தேவை. ஸோ அது வந்து நான் அந்த வீடியோலயே நம்ம இவர் சொல்லும் போது நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல நம்ம வந்துட்டு அதை சொல்லலாம். சர்ப்ரைஸா இருக்கட்டும் இப்போதைக்கு இவர், ஏன்னா அது வந்துட்டு நான் டெக்னிக்கலா அது எனக்கு தெரியாது, அவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வராது. பட் கௌஷிக் வந்து அது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா எனக்கு அது பிடிச்சிச்சு, மேபி உங்களுக்கும் கண்டிப்பா அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நாள் இந்த பர்டிகுலர் டாபிக்ல வீடியோ வரும். அப்போ எப்போ வரும்னு கேட்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு அது எப்போ வரும் தெரியாது. வர்றப்போ நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த பாட்காஸ்ட்ல அந்த வீடியோல இருந்து இதை நான் சொல்றேன். எங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபிட்னஸ். கௌஷிக் கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ கௌஷிக்கோட விஷன் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. என்னன்னா அந்த ஃபிட்னஸை நம்ம ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப ஆல்ரெடி இருக்கு, பாப்புலரைஸாக தான். பட் இன்னும் கொஞ்சம் காமன் மேனுக்கு புரியற மாதிரியும் அவங்களாலையும் இதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத எந்த அளவுக்கு சொல்ல முடியுங்கிறத அது வந்து இப்போ அதை அவனுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனும் மற்றவங்க மாதிரி சேனல் ஆரம்பிச்சுட்டு டிப்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் தென் ஹில் பி அகைன் கோடியில் ஒருத்தன் அந்த மாதிரி தான் இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த விஷன் ரொம்ப பியூரா இருக்கிறதுனால அதனாலதான் நான் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாமே ஒரு குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சோம். ஸோ இவன் சொன்ன மாதிரி அது இங்க பேசுறது சரியா இருக்காது, அது வந்து அந்த வீடியோல பேசினா கரெக்டா இருக்கும். அது கூடி சீக்கிரம் வந்துடும். அகைன் எப்போ வரும்னு கேட்காதீங்க, வரும் வந்தே ஆகும். கேமரா பின்னாடி உட்காந்துக்கிற ஒருத்தன் ஒரு வீடியோக்கு ரெஸ்பான்சிபிள், இங்க நான் ஒருத்தன் ரெஸ்பான்சிபிள் அந்த இன்னொரு வீடியோக்கு. மத்தவங்க எல்லாம் டேபிள் கீழ குனிங்கடா. ஆமாங்க சத்தியமா நான் டீ வாங்கி கொடுறான்னு ஆல்பத்துல வந்து உட்காந்துட்டு
இல்ல இப்போ நான் வந்து எனக்கு கேட்க வேண்டிய அந்த 2 கேள்வி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒருத்தன் ட்ரஸ்ட்ங்கிறான், இன்னொருத்தன் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறான், இன்னொருத்தன் வந்து அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறான். நான் வந்து வேற என்னோட பொசிஷன் வேற, இவனோட பொசிஷன் வேற. அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துல கவர் பண்ணா அதுக்கு நியாயமா இருக்காது. அதை ஒரு நாள் நம்ம பார்ப்போம், இது எப்படி போகுதுன்னு பொறுத்து. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அது ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு, ஒரு 2 செகண்ட் டைம் இருந்துச்சுன்னா, எப்பவுமே கமெண்ட் செக்ஷன் சொன்னா நல்லா இருக்குது. உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதை சொல்லுங்க. ஆமா, உங்களோட பெர்செப்ஷன் சொல்லுங்க. நல்லா பெர்செப்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா எஸ் இல்ல நோன்னு சொல்லுங்க. அது உங்களோட பொறுத்து இருக்கு. அது நாங்களே உட்காந்து படிக்கிறதுக்குன்னே ஒரு சில தற்கொலைகளை வச்சுருக்கிறோம். ஸோ அவங்க உட்காந்து கமெண்ட்ஸ்களை படிக்க சொல்றோம். படிச்சு அதுல வந்து எவ்வளவு வருதோ கமெண்ட் உங்க இஷ்டம், என்ன வேணா உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஃப்ரீ மீடியம். எனக்கு அதிகமா வந்துச்சுன்னா நாங்க வீடியோ பண்றோம், கம்மியா வந்துச்சுன்னா வீடியோ பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு வேணும். கம்மியா பண்றவங்களை நம்ம விட்ட மாதிரி ஆயிடும். பிளஸ் நாங்க வந்து இப்போ இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்றோம். we really don't care. இப்போ வந்து 1 million 2 million அடிக்கணும்னா ஐ மீன் இட்ஸ் கிரேட் திங் அப்படி ஆச்சு. பட் அதுல நாங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இப்போதைக்கு. என்னன்னா we love what we are doing. ஸோ நீங்களாம் ஜாயின் ஆனீங்கன்னா இட் பி லைக் பில்டிங் அ கம்யூனிட்டி. இவனோட விஷனும் அதுதான். ஸோ ஹோல் ரீசன் we are doing this. எனிவே இப்போ எனக்கு இருந்த இந்த 2-3 கேள்வி அந்த கோமாளி மூவி இதை பத்தி எனக்கு ஒரு டவுட். அந்த அதுல ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அவன் யோகி பாபு கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, யோகி பாபு கிட்ட ஒரு போன் வரும்போது சொல்லுவாங்க, அப்போ வந்து கண்டவன் கிட்ட எல்லாம் நீ வந்து நேரம் கொடுத்து பேசுற, சொந்த அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா, இந்த உலகத்துல கேட்கறதே சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் தான் நான் பேசுறா அப்படின்னு அன்னில இருந்து யோகி பாபு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் வந்து எப்படி சொல்றது, இந்த டைம் இதுல ப்ரையாரிட்டி டைம் கொடுக்கறது இல்லை நம்ம. இல்ல எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த பர்சனலா கனெக்ட் ஆகாது காரணம் அந்த படம் மோசம்னாலும் இல்லை. அதுல வந்து நான் அக்ரி பண்றேன். பிளஸ் என் லைஃபையும் நான் அப்படிதான் கிட்டத்தட்ட வாழ்றேன். ஸோ அதனால எனக்கு வந்து பெருசா என்ன சொல்றது, ஒரு ரியலைசேஷனோ அப்படி ஒன்றும் எனக்கு ஆகல. இப்போ அம்மாவை கனெக்ஷன் பேசுறப்போ ஃபோனில் பேசுறப்போ இப்போ ஐ லவ் வித் மை ஃபேமிலி, இவங்க அம்மா தான் ரொம்ப க்ளோஸ், நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். ஸோ எனக்கு என்னன்னா அதான் எனக்கு இம்பார்ட்டண்டான ஆளே அம்மா தான். ஸோ எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால பெருசா ரியலைசேஷனா ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒரு இது. பட் ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் வந்து நிறைய டிஸ்கனெக்ஷன் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து ஃபோனுக்குள்ளதான் அடிக்ட் ஆயிருக்காங்களே, அது அவங்க லவ்வர்னு மட்டும் இல்லை, அப்பா அம்மையே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஆக்சுவலி. சொன்ன மாதிரி அது பர்சனல் டச் ஏன் பர்சனல் டச் ஆகுதுக்காக நாங்க அப்படி இல்லை, நான் ஜாலியா தான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இப்ப கூட வீடியோ நடுவில் இன்டரப்ட் ஆனது வேற யாரும் இல்ல, என்ன பெத்தச்சாங்க. இப்ப எனக்கு காலேஜ் கீழே வந்துச்சல, அது அவங்க தான் கால் பண்ணாங்க, சனி நான் சாப்பாடு வேணும். சேம் क्वेश्चन டிஃபரண்ட் பர்சன். அவ்வளவுதான். எனக்கு வருவியாமா வீட்டுக்கு, எத்தனை மணிக்கு வருவேன்னு கேட்பாங்க. எத்தனை மணிக்கு வருவேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நாங்க வீட்டுக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அம்மாங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நான் சாப்பாடு செஞ்சு வைக்கணுமா இல்லையா. இல்ல அதுதான், நீ வந்தாவா நீ வாராட்டி வேணா நீ கேட்டு போ சாப்பாடு சொல்லி நம்பி நானும் 12 மணிக்கு மேல படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். 12 படத்துக்கு 12 மணிக்கு மேல அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சென்சார்ல கட் பண்ணிடுவாங்க. சும்மா கம்பெனி சிகரெட் சிங்கு. சோ அதான் நாங்க வந்துட்டு நைட் ஷோ படம் போலான்னு போனோம். ஒரு பக்கம் எனக்கு போனு, ஒரு பக்கம் இவனுக்கு போனு. ஒரு 11 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 11 வரைக்கும் தான். அதுவே அந்த நடுவுல நாங்க கால் அட்டன் பண்ணலாம், முடிஞ்சது கதை. நடுவுல போன் அட்டன் பண்ணிடணும், பண்ணிட்டு வரேன். அது வந்து இன்டைரக்டா போடுற பால் என்னன்னா, நான் உயிரோட தான் இருக்கேன், சாப்பிடியா சாப்பிட வருவியா, வருவேன்னு சொன்னா உயிரோட இருப்பேன்னு அர்த்தம். வரலன்னு சொன்னா ஒரு 11 மணிக்கா கால் பண்ணி மறுபடியும் பேசிடணும், இல்ல நான் செத்துட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா தாங்க, அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது தானே சொல்றோம். இந்த வீடியோட கேரியர் ஆத்தா தான் முக்கியம். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ற ஆத்தா கேரியர் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ற ஆத்தா காரின்னு சொல்லி ஒரு அம்மா பாசத்துல ராக்கி பாயே மிஞ்சிடும். நாமெல்லாம் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அதுதான் இருக்கு. வீடியோக்கு எல்லாரும் கொந்தளி பேசுறது ரொம்ப கோவம். நினைச்சேன் எவனாவது ஒருத்தராவது ஆத்தா ஆத்தான்னு வருவாங்க. என் பக்கத்துல இருக்கிறவரே வந்துட்டாரு, சரத்குமார் மாதிரி ஆத்தாடா. பாத்தீங்களா, பழைய ஆளுன்னு சொல்ல உடனே சரத்குமார் ரஜினி இப்படிதான் போறது. உங்களுக்கு எல்லாம் கவின் பிரதீப் ரங்கநாதன் எவ்வளோ வந்திருக்கான். ஆனா எனக்கு எல்லாம் விஜய் இல்ல டக்குன்னு என்ன செய்யாத. எனக்கு நான் வந்து என் ஜெனரேஷன் வந்து விஜய். என்ன மாதிரியே உங்க கேங்லயும் கஷ்டப்படுறவன் எவனா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல, அதாவது 7 வயசு கல்யாணம் ஆகிற வயசு தாண்டி போயிருக்கோம். என்ன வேணா சொல்லுங்க,
சின்ன பசங்க காலேஜ் பசங்க கூட சொல்றா ஜீவா நீ என்ன சொன்னாலும் அவர் காலையில என்ன அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல கல்யாணம் நடக்காது கொடுத்துட்டாரு. ஆனா குருவி எல்லாம் எதுவும் ஆகல. விஜய் நடிச்ச படம் சூப்பர் படம். இல்ல அந்த படத்துக்கு எந்த பிரச்சனை இல்ல சொல்லுவாங்க. படம் நல்லா தான் இருக்கு. வயசு அந்த நம்ம மறக்க மாட்டோம். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மட்டும் நல்லா போச்சுன்னா எங்க எல்லாருடைய இன்ஸ்டா ஐடி வந்து நாங்க டேக் பண்றோம் கீழே. எனக்கு செப்பரேட்டா நீங்க மெசேஜ் பண்ணுங்க எத்தனை பேர் அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. நாம ஒரு குழுவா ஃபார்ம் ஆகி இந்த நாய்களை அடிச்சு போடுவோம். அதே மாதிரி இன்னொரு குழு இவருக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்ற மட்டும் விடாதீங்க. நான் சொல்லவே மாட்டேன்டா. தலைவன் இன்ஸ்டா ஐடி கொடுக்கறதுக்கு காரணம் அதெல்லாம் இல்ல. இன்ஸ்டா ஐடி கொடுத்தா ஏதோ மெசேஜ் வரும், எதையாச்சும் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஒரு மெசேஜும் எவனா சொல்றது காஞ்சி போயிருக்க மாதிரி காஞ்சி போயிருக்க மாதிரி. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஓப்பனா சொன்னா இந்த இன்ஸ்டா பெருசா இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது ரியாலிட்டி உண்மையாவே அதுதான். இன்ஃபேக்ட் இவனே அவனை வந்துட்டு திட்டிருக்கான். இவன் வர்றதே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். இவரு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. மச்சா இன்ஸ்டா எல்லாம் யூஸ் பண்ற, நீ எத்தனை யூஸ் பண்ண? இன்னைக்கு 10 நிமிஷம் யூஸ் பண்ண. அட நாயே, அதுவே நீ ஏதோ பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஐடியா தர்றதுக்கு தானே யூஸ் பண்ண. நான் காரியத்து பண்ணேன். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டா, இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது, அப்புறம் இந்த ஃபேஸ்புக் எல்லாமே சரிதான். இந்த சோஷியல் மீடியாவே கொஞ்சம் கம்மி தான். படம் சொல்றியா எத்தனை மணி நேரம் வேணாலும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்துட்டு இந்த பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இது எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாமே எதுக்கு இல்ல அது வந்துட்டு அது எங்க அப்பா சூடு சொர்ண மாணவர் இதெல்லாம் எங்க அப்பா எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கும். சோ அதனாலயா அண்ணே வீட்டுல விட்டு வந்தீங்களா இவ்வளவு நேரமா? இதை தெரிஞ்சா இன்னும் அதிகமா கலாய்ச்சிருப்பேன். மாணவர்கள் இல்லையா இதுவே உனக்கு இப்பதான் தெரியும். அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்ச பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த நாய்க்கு சுத்தமா அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எந்த நாய்க்கும் இங்க கிடையாது. இல்ல அவருக்கு போனது நம்ம பேர்லயும் சேர்த்து எடுத்துட்டாப்புல. அது வேண்டாம், அதை தவிர்த்துலாம். நம்ம அவருக்கு மட்டும் தான் வயசாச்சு. அது கேட்கறது மறந்துடாது. இல்ல பட் அது நல்ல பாயிண்ட். வயசானதா இல்ல வயசானது அது பாயிண்ட் கிடையாது, அது உண்மை. இல்ல அது உண்மைதான். அது வேற சொல்லி அத வேற ஞாபகப்படுத்தி மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது கரெக்ட். ஈவன் ஐ ப்ரிஃபர் நம்ம டைரக்டா வந்து பேசுறது. இப்ப நாம வந்து வீடியோ டிஸ்கஷன்லாம் வீடியோ கால் எல்லாம் பண்ணதே கிடையாது. இல்ல டேரக்டா இங்க வந்துருது தான். இங்க வந்துட்டு உட்காந்து ஒருத்தருக்கு ஏதாச்சும் இருக்கும், இல்ல இவன் வீட்டுக்கு போயிட்டு அங்க மேல மொட்டை மாடியில உட்காந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இப்ப போயிட்டே இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ சொன்ன நல்ல பாயிண்ட். அதனாலதான் மேபி நமக்கு அந்த இன்ஸ்டாகிராம் கூட பெரிய கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப இருக்குமே நான் இன்ஃபேக்ட் எனக்கு என் பக்கத்து வீட்டுல நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ற? இப்ப நான் வீடு வந்து புதுசா ஷிஃப்ட் பண்ணலாம். நீ ஏன் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ற? இல்லடா அப்பயாவது யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. சரி சிரிச்சிடலாம். இல்ல சொல்லு. இருக்கிற எல்லா பொம்பளை நம்பருக்கும் ரீசார்ஜ் பண்றது யாராவது வயசானவன் சுகர் வயசானவங்க ஒத்துக்கினாரு. கேளுங்க சொல்லுங்க தலைவர். சோ அதான் இல்ல வீடு வந்து வயசானவங்க சொல்றேன். அதுல இருந்து வயசானவன் நான் சொல்றேன். வீடு வந்து ரீசெண்டா ஷிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கிறப்போ இந்த டிஷ் இதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு இந்த டாபிக் ஏன் அதை ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னு தெரியல. டிஷ் வச்சிருக்கியா? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது நிறைய பேர் வீட்டுல இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சதுனால இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர்னா எல்லாருமே கிடையாது. ஒரு 10% 5% சொல்லலாம். 100ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த டிவி வந்துட்டு தேவையில்லை. நான் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு சீரியல் அதாவது பார்க்கணும்னா இப்பெல்லாம் ஆன்டிங்லேயே வந்துட்டு ஈஸியா அந்த டிவில போய் ஸ்மார்ட் டிவில போயிட்டு ஈஸியா வந்து ஹாட் ஸ்டார் இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. பட் இப்போ இருக்குமே என் வீட்டுல வந்துட்டு ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. எனக்கும் இன்ஃபேக்ட் நான் எத்தனை மணி 10 மணிக்கு போனாலும் நான் சாப்பிட்றப்போ ஒரு 10 நிமிஷமாச்சு ஆதித்யாவோ இது வந்து போட்டு பார்த்தாக்கணும். நானும் இவனை வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணேன். நான் இவன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிருந்தோம். ஸ்டே பண்ணப்போ வந்துட்டு எங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாதது இல்லை. ஸோ சாங்ஸ் போடுறதுக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் நானும் இவனை வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரைக்கும் ஆதித்யா சேனல் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்து. இல்ல இன்னொரு உண்மையா சொல்லிதான் ஆகணும். என்னால ஆடியன்ஸ்ல 12 மணிக்கு சன் மியூசிக்ல ஐட்டம் சாங்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஹாஜ் அதெல்லாம் இல்ல. அவங்க வந்துட்டு நல்ல பாட்டு, நல்ல வைப் பண்ற பாட்டு. கரெக்டா இது வைப் பண்ற பாட்டு குத்து நைட் 2 பேரும் மீட் பண்ணும்போதே தெரியும் குத்துதான் சொல்லிட்டு அது வேற விஷயம். ஜிம்முக்கு போறான்ற ஒரே காரணத்துக்காக ஏன்னா நான் போல. இல்ல பட் இப்ப சொன்னப்ப எனக்கு என்ன, நானும் வந்து என் வீட்டுல டிவி இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஹாட் ஸ்டார், அமேசான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா கேபிள் வைக்காம இருந்தோம். இப்போ ரீசெண்டா தான் எங்க அண்ணன் சொன்ன மேட்டர் தான் எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. அவன் சொன்னா இல்லடா கான்ஸ்டன்டா இந்த ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு, நம்ம வந்து இது பண்ணிட்டே இருக்கோம், அப்படி
சேனல் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு சேனல் போட்டோன்னா உட்காந்துரும், மினிமம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துரும். ஒரு பாட்டு ஓடுனா அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பிரேக் வந்துச்சுன்னா 2 ஆட் வச்சு பார்த்துருவோம். இல்லையா, காமெடிக்கு ஆதித்யானா ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் பிரேக் வரும். ஸோ அப்போ கான்ஸ்டன்டாக நம்ம உட்காந்து சேஞ்ச் பண்ணாததுனால அது நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. அது யோசிச்சு பாரு, நம்மள டிவி பார்த்து வளர்ந்த பசங்க, ஆனா டக்குன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிவி பாக்குற போல நான் மறந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்ல, இந்த பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாச்சும் மறுபடியும் வேற நம்பரா இருக்கும் பேக் அப்படின்ட்டு. நான் அதை அடிக்கிற போல, ஓ ஆமா 800ல இருந்தது 550க்கு சேனல் மாறிடுச்சு. ஓ ஆமா இந்த ஃபீச்சர்ல, அதாவது நம்ம மறந்துட்டோம் அதெல்லாம். உட்காந்து அப்புறம் இன்னொன்று ரொம்ப பீஸ்ஃபுல்லு, உட்காந்து இந்த பாட்டு கேட்டு ஜாலியா மத்தியான டைம்ல, எனக்கு வந்து மண்டே எல்லாம் ஆஃப்ல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். வெளியில வெயில் அடிச்சுட்டு இருக்கும், ஒரு மாதிரி சுருன்னு வெயில் அடிக்கிற டைம்ல ஏதாச்சும் ராஜா பாட்டு போட்டுருப்பாங்க சன் மியூசிக்ல கேட்டு அது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது மேபி வயசாயிட்டே வர்றதுனால என்னன்னு தெரியல, அவ்வளவு பெரிய வயசெல்லாம் ஆகல, இவ்வளவு கூட ஆகல. ஆனா சொல்ல வருது என்னன்னா, அந்த ஒரு எடிட்டருக்கு மட்டும் நான் சம்பளம் கொடுக்குறதா இருந்துச்சு, தைரியமா இந்த டெலிகாஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணல. எனக்கு வேற வழி இல்ல. இந்த வயசானதை கட் பண்ணாலே கிட்டத்தட்ட ½ hour தான் வராங்க ஃபுட்டேஜ். பாவம் அவனுக்கு பிடிச்சிட்டு வயசாச்சு சொல்லி வயசுனாலதான் இன்னொரு 1 hour போகுது. நம்ம 1 hour எப்படா எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கண்டென்ட்டுக்காகவே தூக்கிட்டு வந்தேன். இல்ல நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுவேன். என்னன்னா, இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லு, ஏதாவது நீ படம் கிட்ட ஏதாவது பாத்துட்டே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, ஏதாவது இருட்டாரல் மோட்டு இந்த படம் ஏதாவது ஒரு பாத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஆடோ ஏதாவது நீ MX பிளேயர்ல என்ன பாரு, அமேசான் பிரைம்ல எதுலாம் பாரு, ஒரு ஆட் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவாரு. ஆமா, டக்குன்னு ஓபன் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அது முடிச்ச உடனே அப்படியே ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இதை விட இதுல தான் கியூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்கும். எப்படா அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து இதை பார்க்கணுன்றதுல இருக்கும். பட் நீ டிவி மட்டும் பாரு, ஒரு சேனல் வந்து ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு சேனல் ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, போய் இங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறப்ப நீ டக்குன்னு இங்க இதவே மறந்துடுவேன், நீ இந்த படத்தையே பார்த்துட்டு உட்காந்துருப்ப. ஏன்னா ரெண்டுமே நல்ல படம், டக்குன்னு இங்க ஆட் போடுறப்போ அங்க போவேன். சோ புரியுதா உனக்கு டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குது. உன் வீட்லயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ தனியா யாருமே கிடையாது. எல்லார் போனும் சார்ஜ் போட்டுமா போடலன்றத கூட மறந்துடுவோம். இஷ்டத்துக்கு எல்லாம் இங்க தூக்கி போட்டு வச்சிருவோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தூக்கம் வந்துடும், ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். சிம்பிள். நான் இதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாவே. நான் இப்போ சார்ஜ் எவ்வளவு இருக்கு, இப்போ 67% இருக்கா. காலையில இருக்கு நான் போடவே மாட்டேன். காலைல போட்டே ஆகணும், ஏன்னா ஆஃபீஸ் போறப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பேன். விளையாட்டுக்கு சொன்னேன், பாப்பேன். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பவே சொல்லுவாங்க, இன்னாத்தான் பண்ணிக்கிட்டு இருப்ப, நடு வீட்டுல கூட்டம் குளிக்க வச்சாலும் பண்ணிக்கிட்டு கடைசியில போறது போவோம் அப்படின்னு. நாயை கூட்டாது குளிக்க வச்சா ஒரு ரீசன் இருக்குது, பன்னிக்குட்டி ஏடா கூட்டது. ஏன்னா பன்னிக்குட்டி எவ்வளவு குளிக்க வச்சாலும் திருப்பி அது போறதுக்கு தான் போவோம். அந்த மாதிரி இவ்வளவு நேரம் மூச்சு விடாம தனுஷ் மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு கடைசியில மறுபடியும் நானும் ரீல்ஸ் பாக்குவேன் அப்படின்றாரு. வீடியோ எண்ட் ஆகும். எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எதுக்காக இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், மெயினான ஒரு கொஸ்டின். எல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் கேட்டோம், அது இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். இல்ல எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்க ரீசெண்டா பார்த்த பாட்காஸ்ட் பிளஸ் இவர் சொன்ன பாயிண்ட்டும் இவங்க சொன்ன பாயிண்ட்டும், நம்ம எல்லாருமே இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு கான்டென்ட்னால எல்லாருமே மிஸ் ஆயிடும். ஒரு இடத்துல இருந்து டிவியேட் ஆயிரும். என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுனா கூட நான் அவங்ககிட்ட போய் மீட் பண்ணி பேச முடியாது தெரிஞ்சாலும், இன்ஸ்டா இருக்கு எனக்கு, வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு, கால் இருக்கு எனக்கு, இந்த மாதிரி நம்ம டிவியேட் ஆயிரும். நாங்க பேசுற விஷயம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இல்லாம அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் ஆகும் நம்புறோம். அந்த கனெக்ட் ஆகிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரப்போற வீடியோ இன்னும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதே போல இப்ப நடக்கிற விஷயத்துல இருந்து சில விஷயத்தை எதை தவிர்க்கலாம், எது எப்படி இருந்திருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சஜஷன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி பேசும்போது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அந்த ஹோல் பர்பஸே வந்துட்டு டெலிவர் பண்ணது மெயின்லி அதுதாங்க. நீங்க வந்து பசங்க கூட பேசுறப்போ ஒரு நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஸோ அதுதான் நாங்களும் கொண்டு வர ஆசைப்படுறோம். என்னன்னா காமெடி அது இருக்கு, சீரியஸான விஷயம் பேசலாம்னு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு பிளான் எதுவுமே இல்லை எந்த மாதிரி கான்டென்ட் பண்ண போறோம்ட்டு.
இப்போதைக்கு இது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டெலிவர் ஆச்சுன்னா கண்டிப்பா இதே மாதிரி தான் வரப்போகுது. இதை விட பெட்டராகவும் நாங்க பண்ண போறோம். பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பா சஜஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். ஆமா, பிடிக்காதவங்களுக்கு give us another chance. நாங்க கண்டிப்பா will try to make it. பிடிக்காதவங்க கீழே போய் கமெண்ட் அப்படி இப்படி பண்றதோட எப்படி பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா மேபி we can correct. சின்ஸ் இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ, நாங்க வந்துட்டு என்னன்னா உங்க கூட ஈஸியா பர்சனலா டக்குன்னு கனெக்ட் ஆயிடணும் அப்படின்லாம் நாங்க மைண்ட்ல வச்சுட்டே உட்காரலைங்க. இன்ஃபேக்ட் நாங்க வந்துட்டு ஒரு ஏதாவது எழுதிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வரலாம் அப்படின்றதால எதுவுமே கிடையாது. நான் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இவன் வீட்டுல தூங்கிட்டு இருந்தான், எந்திரிச்சு வந்தான். ஸோ அப்படி வந்து கனெக்ட் ஆகி திடீர்னு வந்து உட்காந்தோம். சரி கேமரா ஆன் பண்ணு, நீ ரெடியா நீ இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்ல எனக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் அஃபெக்சிவா பட்டுச்சு, இந்த விஷயம் எனக்கு பர்சனலா பட்டுச்சு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஸோ தட் கண்டிப்பா, ஏன்னா ஒரு வியூவருமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஒரு வியூவர் ஏதாவது பிடிக்கல, இந்த இடம் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க, மத்தபடி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிறப்ப நெக்ஸ்ட் வீடியோல அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான். கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி தாங்க. நீங்க வந்து எங்க ஒரு ஸ்பேஸுக்குள்ள வரீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பேசணும். அட் த சேம் டைம் நாங்களா இருந்தா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் சொன்ன மாதிரி அந்த டிஸ்க்ளைமர் நாங்கள் அதை ஸ்டார்டிங்ல கௌஷிக் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒஃபென்சிவாக ஏதாவது பட்டுச்சுனாலும் இனிமே இப்போ இன்கேஸ் இதில் இந்த வீடியோவில் படாமல் ஃபியூச்சரில் பட்டுச்சுனாலும் இந்த ஒரு பிட்டை வேணால் நீங்கள் நம்ம வந்து அடிக்கடி வேணால் போட்டுடலாம். என்னன்னா நாங்கள் சொல்ல போகிற நம்ம மேட்ரு எல்லாமே வந்துட்டு எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு வியூ. வி மைட் நாட் அக்ரி ஆன் இட், பட் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு வேற வியூ இருக்கலாம். ஐ மைட் நாட் அக்ரி வித் திஸ், ஹி மைட் நாட் அக்ரி வித் திஸ், பட் இட்ஸ் ஃபைன். நீங்கள் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ஸ்பேஸ் இருக்கணுங்கிறது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு அஜெண்டா மட்டும் இருக்கு. பட் அவ்வளோதான், அது மற்றபடி வேற எதுவும் இல்லை. முடிச்சிடலாமா? வேற ஏதாச்சும் இருக்க சொல்றது? அதே போல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா வீடியோஸ் பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். அதை நாங்க இவர் அப்பத்துல இருந்து கமெண்ட்ஸ்ல மட்டுமே இவர் ஒரு ஜோக்கையும் போட மாட்டாரு. இவர் ஒரே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தார், சீரியஸாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. நான் ஏதாவது பேசட்டும் அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்துல இருந்து பரவாயில்ல கேமராக்கு பின்னாடி வேற ஒரு 2 பேர் உட்காந்துக்கிட்டு இட்ஸ் ஓகே. நம்ம வந்து 3வது வாட்டி இதை ட்ரை பண்ணி நம்ம இதை கிழிச்சிருக்கோம். அவன் ஃபர்ஸ்ட் டைம் வரான். ஸோ அவனுக்கு சொல்ல முடியாதுங்க. இன்னொரு 4-5 வீடியோக்கு அப்புறம் நாங்கெல்லாம் மூடிட்டு உட்கார வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். அவன் உட்காந்து செமையா பேசி சொல்றேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல மனு வந்துட்டு ஒரு மாடுலேஷன்ல பேசுவாரு. அதை நான் அவர் இன்னும் கொஞ்சம் ஜெல் ஆகட்டும். நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம், நாங்க ஹிண்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இந்த பையன் அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் சொன்னானே ஒரு மாதிரி பேசணும். அப்படிதான் அவர்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடுலேஷன் இருக்கு. அவர் பேசும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவனும் கண்டிப்பா கமெண்ட் பண்ண சொல்லிட்டான், கமெண்ட் பண்ண சொல்றாரு. சோ யா ராட்டா இல்ல போதும், மனவா கட் பண்ணிக்க போதும். So yeah, it is signing off from everyone. Yeah, from Manu, Rahul, Leon, Kaushik, Jeeva, Kaushik. Yeah, thank you. வேலை வெட்டி இருந்தா